இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என் பேர் சரிதா சந்துரு. நான் திருமிஷையிலேருந்து வரேன். சென்னையில் இருந்தாலும் பல ஊரில் சாப்பாடு ஒரே நேரத்தில் சாப்பிட்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இதே போல் உணவு திருவிழா வந்து அடிக்கடிக்கு நடந்தால் சென்னை பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா உபசரிக்கிறாங்க, நல்லா நீட்டா இருக்கு. நெய் சோறு ட்ரை பண்ணேன், சீரக சம்பா பிரியாணி ட்ரை பண்ணேன், இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்றேன். என் பையன் எறா வடை சாப்பிட போயிருக்கான். ஸோ ஒரே பிளேஸ்ல எல்லாமே சாப்பிட்றது ஹோட்டலை விட இது வந்து ஓப்பன் பிளேஸ்ல சாப்பிட்றது ரொம்ப நல்லாவே இருக்கு, டேஸ்டியாகவும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹைஜீனா இருக்கு. ஸோ அதுக்கே நாங்கள் சந்தோஷப்படுறோம். பார்க்கிங் எல்லாமே நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கு. ஹேண்ட் வாஷ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கு, நல்லா அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க. ரஷ்லாம் கூட அவ்வளோவா இல்லை, நல்லா ப்ராப்பராக இது பண்ணியிருக்காங்க. என் பேர் சுவர்ணா. நாங்கள் ஆவடியிலேருந்து இங்கே வரோம் ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்துட்டு. ஆக்சுவலாக எனக்கு நார்மலாகவே மதுரையில் வந்து அந்த கறி தோசை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே இங்கே சென்னையில் கிடைக்கிறதே ரேரு. இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நிறைய ஐட்டம் நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒர்த்தாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே நல்லா வேல்யூபுளாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. களி வித்து கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம், அது சூப்பராக இருந்தது. நான் அப்படியே ருசிச்சு சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, ஆனாலும் அது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி சிக்கன் ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, நான் நார்மலாக வந்து போன்ஸை சாப்பிடவே மாட்டேன், ஆனால் ஒவ்வொரு போனுமே சூப்பராக இருக்குது. அப்படியே சப்பி சாப்பிட்டேன் நான், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா கேரட் போலி சாப்பிட்ருந்தோம், அதுவும் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து இட்லியில் வந்து பார்த்துருக்கோம், எல்லா தானிய வகைகளில் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு வித் மீன் குழம்புன்னு போட்டு வச்சுருக்காங்க. ஸ்மூத்தாக இருக்குது. அதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராகிலையும் சரி, அந்த கேழ்வரகு கம்பு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஆனால் சூப்பராகவும் இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அவ்வளோதான் நாங்கள் சாப்பிட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.